Hey guys, welcome to my channel WOMAT Tamil 60 days weight loss challenge இன்னைக்கு டே 30. ஸோ ஒரு 3-4 நாளாக வந்து வீடியோ போடலை. வீடியோலாம் எடுத்துட்டேன் டெய்லி ரெகுலராக. பட் எடிட்டிங் பண்ண முடியல. ஆக்சுவலி என்னோடய ஒய்ஃப் தான் எடிட்டிங் வேலைலாம் பண்ணுவாங்க. வீட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை, ரிலேட்டிவ்ஸ் வேறு வந்திருந்தாங்க. அது இல்லாமல் பாப்பா அப்பப்போ அழுதுகிட்டே இருக்கிறா. அவங்களே வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ எல்லா வேலையுமே அவங்களே பார்க்குறதுனால அவங்களால எடிட்டிங் அதிகமாக பண்ண முடியல. நான் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுனால நான் எடிட்டிங் வேலையிலலாம் நான் பண்ண மாட்டேன். அதனால தான் என்னால் வந்து 2 to 3 டேஸாக வீடியோ போட முடியல. பட் எல்லா வீடியோவும் நான் ரெகுலராக எடுத்து வச்சுருக்கேன். 3 to 4 டேஸோட வீடியோஸு. வீடியோ முன்ன பின்ன ஒன்றா இருக்கலாம் போடுறதுக்கு. பட் வந்து டேஸ் வைஸில் வந்து நம்ம கரெக்டாக இதே டேஸை தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்கில் என்னை வெயிட்டு செக் பண்ணேன். என்னோடய வெயிட் என்னென்னா 93.40 இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து இந்த 30 டேஸில் வந்து நம்ம 9 kgs வந்து லூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது கம்மி பண்ணியிருக்கோம். இது வந்து பரவாயில்ல தான். ஆனால் இதுக்கு மேலேயும் ஆயிருக்கும், 10-12 கிலோ கூட ஆயிருக்கும். பட் நான் நடுவில் வந்து 10 to 15 டேஸாக வந்து என்னால் ரெகுலராக இருக்க முடியல, வீடியோவும் போட முடியல. அது ஏற்கனவே நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் எனிவேஸ் வந்து 9 kgs வந்து ஒரு சூப்பர் ரிசல்ட் தான். நம்மளோட டார்கெட் வந்து 85, இது 93.40ன்றதுனால ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் தான். இன்னும் 7 கிலோ தான் இருக்குது என்னோடய டார்கெட் அச்சீவ் பண்ணேன். அதுக்கு மேலேயும் குறைக்க முடிச்சாலும் குறைக்கலாம். எனிவேஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்லோவாக போயிட்டு வெயிட்டை குறைக்கிறது தான் சஸ்டெயின் பண்ண முடியும். ஒரே வாரத்தில் 4 கிலோ குறைக்கிறது, 2 வாரத்தில் 8 கிலோ குறைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உடனே திரும்ப சாப்பிட்டாங்கன்னா பழைய மாதிரி 8 கிலோ ஏறிடும். அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. வெறும் வெஜிடபிள்ஸு சாப்பிட்டுட்டு, ஃப்ரூட்ஸு சாப்பிட்டுட்டு, ஓட்ஸு சாப்பிட்டுட்டு, ரைஸ் இல்லாமல் வெயிட்டை குறைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரி சாப்பிட்டாலும் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. வெயிட் லாஸ் ஆகும், உடனே திரும்ப வந்துடும். அது இல்லாமல் ஹெர்பா லைஃப் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹெர்பா லைஃப் ரொம்ப நல்லதுன்னு இருக்கிறவங்க. என் ஃப்ரெண்டோட அம்மா கூட எடுத்தாங்க. 35,000-40,000 செலவு பண்ணாங்க. 20 kgs கம்மி பண்ணாங்க. பட் வித்தின் 3 monthஸில் அவங்களுக்கு 25 kgsஸாக வந்துடுச்சு வெயிட்டு. ஹெர்பா லைஃப்பில் அவங்க கொடுக்குற ப்ராடக்டை மட்டும்தான் சாப்பிடணும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு 20,000 to 30,000 செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ரிசல்ட் இருக்கும், பட் கிட்னி டேமேஜ் ஆனால் யாரும் பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இயற்கையாக சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும், பிடிச்சதை சாப்பிட்ணும், வெயிட்டை கம்மி பண்ணணும் தான் என்னோடய டார்கெட்டு. அதனால தான் நான் வந்து நான்வெஜ்ஜஸ் அதிகமாக எடுத்துருக்கிறேன், அதாவது ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கிறேன். பட் இயற்கையாக எடுக்கிறேன். நான் எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் எடுக்கலை. அதாவது டேப்லெட்டோ இல்லை ஃபேட் பர்னரோ இல்லை பயோட்டினோ இல்லை மல்டிவிட்டமினோ நான் எதுவுமே எடுக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நேச்சுரலாக தான் நான் வெயிட்டை கம்மி பண்ணுறேன். அதுவும் வெறும் வாக்கிங்கில் மட்டும்தான். அதுபடி பார்த்தா 9 kgs வந்து நல்ல ரிசல்ட்டு. ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து எம்டி ஸ்டமக்கில் ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்தேன். நான் எப்போவுமே எடுக்கிற ஜீரா வாட்டரை தான் இன்றைக்கி ஃபேட் கட்டர் ட்ரிங்காகவும் எடுத்து முடிச்சுட்டு நான் ஜிம்முக்கு கிளம்பி போனேன். ஜிம்மில் போயிட்டு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் 7,000 ஸ்டெப்ஸ் வந்து வாக்கிங் நடந்தேன். ஜிம்மு இன்றைக்கி காலியாகவே இருந்தது. ஏன் தெரியல. ஆக்சுவலாக நான் நடக்கிறத வந்து நடந்தான் இருந்தேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் டோட்டலாக 19 hours ஃபாஸ்டிங் இருந்தேன். ஃபாஸ்டிங்கை நட்ஸால் தான் நான் பிரேக் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு டீ எடுத்தேன். சுகர் போட்ட டீ தான் எடுத்தேன். ஒரு 30 to 35 minutes வந்து கேப் கொடுத்துட்டு என்னோடய மெயின் மீலை எடுத்தேன். என்னோடய மெயின் மீல் ஃபிஷ்ஷு, அதாவது வஞ்சரம் ஃபிஷ்ஷு, சுரக்காய் கூட்டு ஒரு பவுலு, ஸ்வீட் கார்னு, அப்புறமா ஒரு ஆரஞ்சு. இதுக்கு நடுவில் வந்து நான் கிரேப்ஸ் சாப்பிட்டேன். அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதுதான் என்னோடய டின்னர் இன்றைக்கி. வாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.